சென்னை என்கிற நகரம் உருவாக்கப்பட்ட பிறகு கட்டப்பட்ட முதல் கோவில்களைத்தான் இந்த பகுதியில் நாம் காணப்போகிறோம். இந்த கோவில்களின் மற்றொரு சிறப்பு, இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனின் பெயரை கொண்டு தான் சென்னைக்கு பெயரே வைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த கோவில் கட்டப்பட்ட இடத்திலிருந்து அகற்றப்பட்டு வேறொரு இடத்தில் மீள் உருவாக்கம் செய்யப்பட்டது. இப்பொழுது இந்த கோவில்களை பற்றி சற்று விரிவாக நாம் காண்போம். சென்னை என்கின்ற இந்த நகரம் 1639ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்தியாவில் அப்பொழுது வியாபாரம் செய்து கொண்டிருந்த கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த ஆண்ட்ரூ கோகன் என்பவர் பெரிதிம்மப்பா என்கிறவருடைய உதவியோடு ஐயப்பன் மற்றும் வேங்கடப்பன் என்கிற இருவரிடமிருந்து ஒரு பகுதி நிலத்தை வாங்கினார்கள். அதுதான் சென்னை மாகாணம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி உருவான நகரத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் தான் சென்னகேசவ பெருமாள் கோவில் மற்றும் சென்ன மல்லீஸ்வரர் கோயில். இதன் அடிப்படையில் பார்த்தால் சென்னை என்கிற நகரம் உருவானதற்கு பிறகு கட்டப்பட்ட முதல் கோவில்கள் இவைகள். இந்த கோயில்கள் தற்போது சவுகார்பேட்டையில் இருக்கின்றது. ஆனால் முதலாக 1646ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கோவில்கள் இப்பொழுது உயர்நீதிமன்றம் இருக்கின்ற இடத்தில்தான் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 1757ஆம் ஆண்டு இந்த நகரத்தை விரிவாக்கம் செய்ய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் முடிவு செய்கிறார்கள். இப்பொழுது கோவில் இருக்கின்ற இடத்தில் உயர்நீதிமன்றத்தை கட்ட முடிவு செய்கிறார்கள். அப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனத்தினர் கொடுத்த பண உதவியோடு மணலி முத்துகிருஷ்ண முதலியார் என்கின்ற ஒருவர் தனக்கு சொந்தமான இடத்தில் இந்த கோவில்களை மீள் உருவாக்கம் செய்திருக்கிறார். அந்த கோவில்கள் இருக்கக்கூடிய கற்கள், சுவர்கள் போன்றவற்றை அப்படியே எடுத்து வந்து இந்த இடத்தில் புதிதாக 2 கோயில்கள் கட்டப்படுகிறது. இந்த கோவில்கள் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1762. இந்த இரட்டை கோயில்களை மக்கள் பட்டணம் கோயில் என்று அழைக்கிறார்கள். சென்னி என்றால் தலை என்ற அர்த்தமாகும். நகரின் தலை போன்று இருந்த இந்த கோயில்களால் இப்பகுதி சென்னி நகர் என்று அழைக்கப்பட்டு பிறகு சென்னை நகர் என்று அழைக்கப்படுகிறது. முற்காலத்தில் மல்லிகை மலர்கள் நிறைந்த சோலை பகுதிகளாக இது இருந்ததனால் இந்த சிவன் மல்லீஸ்வரர் என்ற பெயர் பெற்றிருக்கலாம். இந்த கோவில்கள் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு திருமாலுடைய உற்சவர் சிலைகள் இல்லாமல் இருப்பதை அறிகிறார்கள். பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு அந்த உற்சவர் சிலை திருநீர்மலையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அங்கே சென்று பார்க்கும்பொழுது 5 உற்சவர் சிலைகள் இருக்க எது இந்த கோவிலின் சிலை என்பதை அவர்களால் எளிதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. பெரிய குழப்பத்தோடு அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் சிலையை இங்கே கொண்டு வந்து வைத்து வருகிறார்கள். சிறிது காலம் கழித்து சென்னகேசவ பெருமாள் கோவிலின் உற்சவர் சிலை திருநீர்மலையில் தங்கிவிட்டதை அறிகிறார்கள். இன்றைக்கும் அந்த சிலை திருநீர்மலையிலேயே இருக்கிறது. இந்த கோவில்களை மீள் உருவாக்கம் செய்ததில் பெரும் பங்கு வகித்த மணலி ராமகிருஷ்ண முதலியார் மற்றும் சரவண முதலியார் ஆகியோருடைய சிலைகள் இந்த கோவில்களில் இருக்கும் தூண்களில் இன்றும் நம்மால் காண முடிகிறது. 2-3 தலைமுறைகள் கடந்த பிறகும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே இந்த கோவில்களின் தர்மகர்த்தாவாக இருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் ஆண்டபோது ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டு மூடப்பட்டுவிடும். அப்போது அந்த உயர்நீதிமன்றத்தின் சாவிகள் இந்த கோவிலின் தர்மகர்த்தாவிடம் வழங்கப்படும் வழக்கம் இருந்திருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பெருமாளின் பெயர் சென்னகேசவ பெருமாள், அம்பாளின் பெயர் செண்பகவல்லி தாயார். இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானின் பெயர் மல்லீஸ்வரர், அம்பாளின் பெயர் பிரம்மாம்பிகை. சென்னகேசவ பெருமாள் கோவிலில் ஆண்டாளுக்கு என்று தனி சன்னதி இருக்கிறது. ஆளவந்தார், ராமானுஜர், திருக்கட்சி நம்பிகள் என்று பல்வேறு வைணவ மகான்களுக்கு என்று தனித்தனி சிலைகள் இருக்கின்றன. உள்ளே இருக்கும் மண்டபத்தில் 4 பெரிய கல் யானைகளும் அற்புதமான புடைப்புச் சிற்பங்களை கொண்ட தூண்களும் இருக்கின்றன. 2 கோவில்களுக்கும் தனித்தன் நுழைவாயு உண்டு. சென்னகேசவ பெருமாள் கோயில் தேவராஜ முதலி தெருவிலும், சென்ன மல்லீஸ்வரர் கோயில் NSC போஸ் சாலையிலும் இருக்கிறது. பக்கத்துக்கு பக்கம் இருக்கும் இந்த கோயில்களை பிரிப்பது ஒரே ஒரு சுவர்தான். அந்த சுவரில் இருக்கும் கதவின் வழியாக 2 கோவில்களுக்கும் சென்று வர முடியும். சவுகார்பேட்டை என்பது நெருங்கிய சந்துகளை கொண்ட ஒரு பகுதி. எப்போதும் மக்கள் கூட்டம் அலைமோதும். நிறைய குடியிருப்புகள், கடைகள், வணிக வளாகங்கள் என்று இந்த கோயில்களை சுற்றி நிறைய கட்டடங்கள் இருந்தாலும் இந்த கோயில்கள் இன்னும் பழைய பட்டின கோயில்களாகவே மின்னுகின்றன. முன்னர் இருந்த இடத்திலிருந்து புதிய இடத்திற்கு இந்த கோவில்கள் வந்ததாக இருக்கட்டும், திருமாலுடைய உற்சவர் சிலை திருநீர்மலையிலேயே தங்கிவிட்டதாக இருக்கட்டும், ஒரே ஒரு செய்தியைத்தான் சொல்ல தோன்றுகிறது. இறைவன் எங்கே இருக்க வேண்டும் என்ற முடிவை அவரே எடுக்கிறார். அதை இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலம் நிகழ்த்தி காண்பிக்கிறார்.